கார்த்தி ரேவதி சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மயில் வாகனம் அட்டகாசமாக வீடியோ ஆதாரத்தோட சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து மகேஷ் மாயாவரம் வந்து காமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். செம மாதம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரேவதி வாமா வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து பத்திரிக்கையில் சாமி கும்பிட்டாச்சில்ல, அடுத்தது இந்த வட்டத்துக்குள்ளே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மகேஷ் மாப்பிள்ளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சாமி மேலே வந்து வீசி எறிங்க மாலையை, கல்யாண மாலை அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அவர் வீசிடுறாங்க. கரெக்டாக வந்து மாலை வந்து சாமி மேலே விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை கரெக்டாக வந்து பண்ணிட்டாப்புல, அதே மாதிரி நீயும் பண்ணிடு ரேவதி, விட்டுறாத அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டத்தில் நின்றுட்டு கார்த்திக் அப்போ தான் ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்று ஃபோன் பேச போயிட்டாங்க. கரெக்டாக ரேவதி சாமிக்கிட்ட வேண்டிட்டு எனக்கு நல்ல கணவராக வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தூக்கி வீசிடுறாங்க. பார்த்தா கரெக்டாக கார்த்திக் கழுத்தில் மாலை விழுந்துருது. மாலை விழுந்தோன்னே கார்த்திகை வந்து மாலையை பார்த்துட்டு இப்படியே வந்து அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஐயா சூப்பர், நினச்சது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி மயில் உளறிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் வந்து டிரைவர் மேலே வந்து மாலை விழுந்துச்சுன்னு கவலையோடு இருக்கோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன், பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நான் இதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்கலன்னு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் வந்து பூசாரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க மாலையை போடலாமா அப்படிங்கிறப்ப ஒரு தடவை தாம்மா வீசணும், இதுக்கப்புறம் வேண்டாம், இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. போனப்போக்கு அப்புறமா தான் வந்து கரெக்டாக மயில் வந்து அந்த மாயாவும் மகேஷ் ரெண்டு பேரும் கிட்ட வந்து செம மாதம் வந்து சவால் விட்றாருன்னே சொல்லலாம். என்ன பார்த்தியா, நீ வேணால் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம் ரேவதியை கல்யாணம் பண்ணணும், ஆனால் சாமி என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும் பார்த்தில்ல. இப்போ என் ராஜா மேலே வந்து கரெக்டாக வந்து மாலை விழுந்துச்சு, எழுதி வச்சுக்க, அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உங்களையே வந்து நான் மாட்டி விடலன்னு வச்சுக்கேன், என் பேர் மயில் வாகனம் கிடையாதுன்னு மாஸ்க் கட்டிட்டு போகிறாங்க பாரு. இவன்லாம் வந்து நம்மக்கிட்ட சவால் விடுற நிலமையில இருக்குது அப்படின்னு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா வந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இந்த ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றி ஆகணும், எப்படியாவது வந்து தாத்தாக்கு கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றணும், எப்படி கார்த்திகை மாப்பிள்ளை ஆக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே இவன் முகத்திரையை கிழிச்சா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மகேஷ் தனியாக வராப்பில் வந்தோன்னே வசமாக தனியாக மாட்டிக்கிட்டான், இவன் அந்தளவுக்கு வந்து நம்ம அளவுக்கு புத்திசாலியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ சகல எங்கே போயிட்டீங்க, அவங்கள தான் காணோம் தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை திட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படி தான்ப்பா, மற்றவங்க முன்னாடி வந்து நம்மளும் கொஞ்சம் வந்து நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கேன்ல, அதனால் என்னை கொஞ்சம் வந்து பில்டப் பண்ணி பேசிக்கிட்டா தானே வந்து சரியாக வரும். அதே அடுத்தது நீ தான் வரப்போகிற, என் கூட வந்து கூட்டாளி ஆகும்போது வந்து நான் உனக்கு உதவி செய்யலைன்னா எப்படி அப்படின்னு அப்படியா சொல்கிற, ஆமாம் அப்படி சரி வா போகலாம், உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அட்டகாசமாக செம திட்டம் போட்டுட்டாப்புலன்னே சொல்லலாம். அது தெரியாமல் இங்கே தனியாக வந்து மகேஷ் வந்துடுறாங்க. வந்தோடனே அவருக்கு வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து தள்ளாடுற மாதிரி உள்ளது வந்து கப்பில் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறப்ப நல்லா இருக்குது போகிறப்பா அப்படின்னு மாயா தெரிஞ்சு வச்சுட்டு போகிறான். மாயா இங்கே வரப்போகிறான், நானும் தானே அவங்க கூட வந்து உட்காந்துருக்கேன், வந்தால் எதுவாக இருந்தால் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 இது கொடுத்து விட்டுறாப்புல. குடித்ததுக்கப்புறமா சரின்னு தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு இப்போ வாடுற அவங்ககிட்டேருந்து உண்மையை வாங்கி நான் வந்து யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன ரேவதி உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சேச்சா ரேவதி ஏன் எனக்கு பிடிக்க போகுது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னப்போ இருப்பா ஒரு நிமிஷம் இந்த செல்ஃபோனில் வர எவனோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இந்த பக்கம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாப்புல மயில். அப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ரேவதியை இப்போ பிடிக்காதா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு. எனக்கு எங்கே ரேவதியை பிடிக்கும், ஏதோ அவகிட்ட அவங்க அம்மா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொத்து பொருளாக நிறையா இருக்குல்ல, அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா, அது வரைக்கும் எனக்கு நல்லது தானே. சாமுண்டேஸ்வரிகிட்ட காசு இல்லைன்னா நான் எதுக்கு ரேவதியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவளை அப்படின்றப்ப அப்படியாப்பா அவளை பிடிக்காதுன்னா வேறு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு மாயா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் மாயாவை தான் நான் மனசார காதலிக்கிறேன், ஐ லவ் யூ மாயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையும் அப்படியா சரின்னு வீடியோ எடுத்துடுறாங்க. இங்கே மகேஷை காணுமே, இவன் தனியாக போயிட்டானா ஏதாவது உளறிட்டா என்ன பண்ணுறது மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கே வந்து மாயா வந்துடுறாங்க. வந்தோடனே மயில் கூட உட்காந்துருக்கதை பார்த்தோன்னா வந்து
பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எதுக்கு இவனுக்கு அழைச்சிட்டு வந்தான், டேய் ஏன்டா இப்படி வந்து தள்ளாடிட்டு இருக்க அப்படின்னு. அவனுக்கு எதுக்குடா நீ இதெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவா வேற ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் கொடுத்தா தானே வாயை திறந்து உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு ரோஜாப்பூ கொடுக்குற மாதிரி உட்காந்து வந்து போஸ் கொடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி இவனுக்கு வந்து கொடுத்துட்டா நீ போய் வந்து உண்மையை நிரூபிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்றப்ப, மாயா உன்னை மாதிரி நீயே புத்திசாலின்னு மட்டும் நினச்சிக்கிட்டா பார்த்தாது, உனக்கு மேலே ஒருத்தன் நான்லாம் இருக்க தான் செய்வேன், என்ன நான் கொஞ்சம் வெளியில் காட்டிக்கல அவ்வளோதான். இப்போ என்ன அவன் அழைச்சிட்டு போய் சொல்ல போறியா அப்படின்னு. சேச்சா அவன் ஏன் சொல்லணும், ஆல்ரெடி அவன் வந்து உளர்னது இப்போ எல்லாத்தையும் தான் நான் தான் வீடியோ படம் எடுத்து வச்சுருக்கேன்னு இதை எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறேன் சாமுண்டேஸ்வரி கிட்ட, உன்னால் முடிஞ்ச தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே கிளம்பி போடுறாங்க. இந்த பக்கம் மாயாவுக்கு ஒன்றுமே புரியல, போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் அசந்து தூங்கிட்டு இருக்கவர்கிட்ட வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே தெளித்து விட்டுட்டு, என்ன ஆச்சு அப்படின்றப்ப, உங்ககிட்டேருந்து உளறி எல்லா வாயை திறந்து சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்குள்ள வந்து விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அதை எல்லாத்தையும் அவன் வீடியோ எடுத்துகிட்டு போய் சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்டுறதுக்காக கிளம்பி போயிட்டான், இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வேக வேகமாக ஓடி வந்து, அத்தை இங்கே பாருங்கள் நம்ம மாப்பிள்ளை வந்து எவ்வளோ அட்டகாசமாக வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசையாக பார்க்குறாங்க. பார்த்தா அவர் பேசினதில் வந்து வாய்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்குது, என்னடா இது அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீடியோ வந்து சவுண்டு வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒன்றும் சரியாக வரல. மாயா வந்து அங்கே பயந்துட்டு போச்சு மாட்டிக்க போகிறோம், சாமுண்டேஸ்வரிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படியே தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மறுபடியும் சாமுண்டேஸ்வரிட்ட வந்து ஃபோனை கொடுத்தோன்னே சரியாக கேட்கல, அப்படி என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கங்கிறாங்க. அதோட பரபரப்பாக முடிச்சுட்டு